ஹலோ காய்ஸ், இந்தியாவுடைய T20 சமீபத்திய ஃபார்ம் இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முழுக்க முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நிறைய ஒரு சில ஆட்கள் மீது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று ஆர்வக் கோளாறுன்னு சொல்லுவாங்க, அதீத நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. அது மேபி கௌதம் கம்பீருக்கு வந்திருக்குமோ என்னவோ அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நல்லா போயிட்டு இருந்த T20 அந்த ஸ்குவாடை போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அதை பற்றி தான் முழுக்க முழுக்க வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 2024 30 பாலுக்கு 30 ரன்னு சவுத் ஆஃப்ரிக்கா அடிக்கணும் T20 வேர்ல்டு கப் ஃபைனலில். மேட்ச் முடிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்கா கப் அடிக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஒரு சில நல்ல ஓவர்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரை சவுத் ஆஃப்ரிக்காவே போட்டுக்கிட்டு தோற்று போயிட்டாங்க. இந்தியா வேர்ல்டு கப்பை செகண்ட் முறையாக அடித்தாங்க. ஓகே, உடனே சடன்லி ரோக்கோ ரிட்டையர்மெண்ட்டு T20 இன்டர்நேஷ்னல்லேருந்து. ஓகேவா, ஒன்று நடந்ததா. அதுக்கப்புறம் டெஸ்ட்டு WTC டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு கிட்டத்தட்ட 8 மேட்ச்சில் ஒரு 3 to 4 மேட்சஸ் மட்டும் வின் பண்ணாலே ஃபைனலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் இருந்தாங்க. ஹோமில் ஒரு 3 டெஸ்ட்டு நியூசிலாந்தோடு இருந்தது, 5 டெஸ்ட்டு ஆஸ்திரேலியாவுடைய அவையில் இருந்தது. 95% இந்தியாவுக்கு தான் வாய்ப்பு இருந்தது, ஆனால் கோட்டை விட்டாங்க. இந்த ஒரு தோல்விக்கு பொறுப்பேற்று ரோக்கோ டெஸ்ட்லேயும் ரிட்டையர்மெண்ட் அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடித்தாங்க. அப்புறம் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி பறிக்கப்பட்டு சுப்மன் கிலுக்கு கொடுக்கப்பட்டது. இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன அப்படின்னா கௌதம் கம்பீர் தான். நிறைய போல்டான டிசிஷன்ஸ்லாம் எடுத்தார், ஸ்குவாடை அப்படி இப்படி மாற்றினார். இப்போது நிறைய முறை அவரே பேட்டியில் சொல்லியிருந்தார், இந்த பிராண்டு நேமை நாங்கள் அழிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலி இது போல் ஒரு சில பிளேயர்ஸை நம்பி மற்ற பிளேயர்ஸுக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்தந்த ஒயிட் பாலுக்கு இந்த ஸ்குவாடை நாங்கள் போடுவோம், ரெட் பாலுக்கு இந்த ஸ்குவாடை நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் கோச் ஆனதுக்கப்புறமே ஒரு சில நிறைய ப்ளஸ்ஸும் வந்திருக்கு, மைனஸும் வந்திருக்கு. இதில் நிறைய சொல்லணும் அப்படின்னா 2 ICC நடத்தக்கூடிய அவருடைய தலைமையில் கப் அடித்து கொடுத்துருவாங்க. அதுதான் அவருக்கு நிலைத்தன்மையாக இருந்தது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வேர்ல்டு கப் அடித்து கொடுத்துருக்காரு. சூப்பர், எக்ஸலண்ட் தான். பட் ஆனால் அதீத ஆர்வம், ஓவர் கான்ஃபிடென்ட் இப்போது இந்தியன் டீமை கொலாப்ஸ் பண்ணிடுச்சு என்னங்கிறத யோசிக்க இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், 2026 ஆஃப்டர் 2024க்கு அப்புறம் யார் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி ரோல் எடுத்தார். ஹர்திக் இன்ஜுரி அப்பப்போ வருதுன்னு சொல்லிட்டு ஸ்கையை பர்மனன்ட் T20 இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபார்மேட்டுக்கு கேப்டனாக போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு சீரீஸே எந்த இதுலையுமே லாஸ் பண்ணலை. வின் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 70% மேலே வச்சுருந்தார். மேக்ஸிமம் அவர் போன எல்லா சீரீஸுமே வின் பண்ணி கொடுத்துருந்தார். ஓகேவா, 2026 ஒன் சைடாக ஃபைனல் போயிருந்தது, அகமதாபாத் ஸ்டேடியத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட 220+ மேலே டோட்டல்னு நினைக்கிறேன். வேர்ல்டு கப் அடித்து கொடுத்தாங்க. திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸ்கையை T20 ஸ்குவாட்லேருந்து தூக்கியாச்சு, கேப்டன்சிலேருந்து தூக்கியாச்சு, ப்ளஸ் அஸ் எ பிளேயராகவும் தூக்கியாச்சு. இப்போ தான் சமீபத்தில் நடந்தது தான். ஓகேவா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் போட்டிருந்தார் சூரியகுமார் யாதவ், அவருடைய மாண்பை குறிக்கிது. ஓகேவா, ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக போட்டாங்க. ஓகே, நல்லது தான். ஆனால் சூரியகுமார் யாதவுக்கு 38 வயசாகுது. நான் கேட்குறேன், 38 வயசாகுது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ப்ளே பண்ணலாம். ஆனால் இப்போது டோனி எடுத்துக்கோங்க, ஒரு சில பிளேயர் அஸ் எ பிளேயராக விளையாடும் போது கொஞ்சம் தடுமாறினாலுமே கேப்டன்சி எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. அதில் ஒரு ரோலு சூரியகுமார் யாதவ் பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் T20 ஒன்றுமே பண்ணலையா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பண்ணியிருக்காரு. ஐ திங்க் USA மேட்ச்சில் இந்தியா தோற்று இருந்துச்சு அப்படின்னா மேட்சோடைய அந்த செமிஃபைனல் அந்த ஒரு ரோலே மாறி இருக்கும். சூரியகுமாரோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல, ஏன்னா அவர் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கண்டினியூவாக பூர் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூவாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயரை போட்டு கேப்டன்சி கொடுத்து நாம் 2028க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டைப்பில் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு ஒரு முறைனா யோசிக்கலாம், 2 வருஷத்துக்கு ஒரு முறை சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் எந்த சீரீஸையும் லாஸ் பண்ணலை. சூரியகுமார் அதை தூக்கிட்டு ஸ்ரேயஸ் ஐயரை கொண்டு வந்தாங்க. இப்போ டீம் பர்ஃபார்மன்ஸு அயர்லாந்தில் தோற்று போயிருக்காங்க, கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரியிலே தோற்று போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இங்கிலாந்துலேயும் தோத்தாச்சு, இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்குது, அதை முடிஞ்சு போச்சு சொல்லி. அப்போது நல்லா போயிட்டு இருந்த டீமை சொதப்பி இப்போது இந்தியன் டீம் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பேசுகிற அப்படின்னா
நல்லா இருந்த டீம் தான். சூரியகுமார் யாதவ் இருந்த வரைக்குமே டீம் தான். இப்போ எதுக்கு ஹர்திக் பாண்டியா எடுக்கல அப்படின்னா இன்ஜுரி கன்சர்ன் சொல்கிறாங்க. திடீர்னு இப்போ ரவீந்திர ஜடேஜா ஓடி ஸ்குவாடில் இல்லை, டெஸ்ட் ஸ்குவாட்லேயும் இல்லை. புரியுதா? முன்னாடி 2 ஸ்குவாடில் இருந்தார், இப்போ அதுலேயும் கிடையாது. புது புது பிளேயரை வந்து உள்ளே இறக்குறாங்க. இப்போ ஒரு பிளேயருக்கு நீங்கள் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா தானே நீ இந்த ஒயிட் பால் சீரிஸில் ஆட போகிற, ரெட் பால் சீரிஸில் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா தானே. 2 மேட்ச் ஆட வைக்கிறீங்க, 3ஆவது மேட்ச் வேறு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, அடுத்த மேட்ச் வேறு யாருக்கும் லைனப் மாறுது, டாப்பில் இருக்க பேட்டர்ஸை கீழே ஆடுறீங்க, கீழே இருக்கிற பேட்டர்ஸை டாப்பில் ஆடுறீங்க. தட் இஸ் நாட் ஃபேர். எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பிளேயரோட மனநிலை மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சஞ்சு சாம்சன் ஐ திங்க் வந்து வெஸ்ட் இண்டீஸோட நல்லா ஆடினார், இங்கிலாந்து கூட நல்லா ஆடினார், நியூசிலாந்து கூட நல்லா ஆடினார். T20 அந்த குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் வச்சுக்கலாம். ஆவரேஜாக ஒரு 85+ வந்து அடித்து கொடுத்தாரு ஒவ்வொரு மேட்சுமே. அது எல்லாமே நாக் அவுட் மேட்சஸில் ஆடி கொடுத்து பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் சம்திங் வாங்கினார். ஆனால் அவரை இந்த மேட்ச்சில் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, 2 மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து சீரீஸ்லேருந்து தூக்குனாங்க. வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு. உடனே வந்து ஜிம்பாப்வே சீரீஸில் சஞ்சு சாம்சன் கிடையாது. அப்போது இப்போ சஞ்சு சாம்சனுக்கு 40 வயசு ஆகுது. நான் கேட்குறேன், 40 வயசு இல்லை, கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 31 சம்திங் தான் ஆகுது. சூரியவன்சிக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சூரியவன்சி 15 வயசில் டெபியூட் ஆனார், நல்ல பையன், நல்ல பவர் ஹிட்டிங் இருக்குது. சமீபத்தில் ஆரஞ்சு கேப் இன்னிங்ஸு 220 ஸ்ட்ரைக் ரேட் ஆடினார், நிறைய 4 6 அடிச்சிருக்காரு, நிறைய ரெக்கார்ட் படைச்சிருக்காரு. ஓகே, ஆனால் ஸ்குவாடு ப்ராப்பராக போயிட்டுருக்கும்பொழுது ஏதாவது ஒரு தப்பு நடந்ததா? நல்லா தான் போயிட்டு இருந்தா. அப்போ ஏன் சூரியகுமார் யாரை தூக்குறீங்க, சஞ்சு சாம்சன் ஏன் தூக்குறீங்கன்னு தெரியல. ஸ்குவாடை அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க. நல்லா போயிட்டு இருந்த டீமை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஓரளவு நல்லா போயிட்டு இருந்த ஸ்குவாட் அப்படின்னா T20 ஸ்குவாடு தான், அதையும் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. கிட்டத்தட்ட நிறைய வெளியிலேருந்து ப்ரெஷர் வந்தது. சூரியவன்சி ஏன் ஆட வைக்கல, ஏன் ஆட வைக்கல, சஞ்சு சாம்சன் உட்கார வைங்க. ஒரு சில பேர் மிடில் ஆர்டர்ஸில் சஞ்சு சாம்சன் ஆட வைக்கணுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கில்ல 2022 ஒலிம்பிக் கேம்ஸில் உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் கேம்ஸ் ஸ்குவாடில் வந்து யார் பேர் சஞ்சு சாம்சன் இருக்குது. அப்போது நீங்கள் சஞ்சு சாம்சனை எப்போ தான் ஆட வைக்க போகிறீங்க? கௌதம் கம்பீர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஐ திங்க் வந்து அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் ஆனால் எனக்கு புரியல. நீங்கள் ஒரு டீமே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த பிளேயருக்கு கண்டினியூவாக வாய்ப்பு கொடுத்தா தான் இந்த பொசிஷன்ஸில் அவனுக்கு செட் ஆகும், செட் ஆகாதுன்னு உங்களுக்கு ஒரு சில மேட்சஸ் போனால் தான் தெரியும். ஏன்னா இப்போது முன்னாடி மாதிரி ஒரு 7 மேட்ச்சு 5 மேட்ச் ஆடுறதில்ல, 3 மேட்ச்சு அப்படி தான் ஆடுறீங்க. அது ஒரு மாதம் 2 மாதம் ஒரு மாதிரி தான் ஆடுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு எத்தனை ஒரு 4 சீரீஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அப்போது அந்த பொசிஷனில் ஆட வச்சாதான் அவங்க எந்த டைப்பில் ரோலில் ஆட முடியுங்கிறது நமக்கு ஓரளவாவது கெஸ் பண்ண முடியும். 2 வருஷத்துக்கு ஒரு முறை T20 வேர்ல்டு கப் இப்படிங்கிறதுக்குள்ள வந்துடுது. அப்போது யோசிக்க வேண்டிய ஒரு நேரத்தை இந்த பிளேயரை அங்கே இறக்குறது, அந்த பிளேயரை இங்கே இறக்குறது, இந்த பிளேயரை ஸ்குவாட்லேருந்து தூக்குறது, இப்படி தான் இந்தியன் டீம் நடந்துகிட்ருக்கு. அதீத நம்பிக்கை ஒரு நாள் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்கு கௌதம் கம்பீர் ஒரு சிறப்பு எடுத்துக்காட்டாக இருக்கார். ஏன்னா இந்த மாதிரி அந்த ஆஃப்டர் அந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறமே ஒரு மொமெண்டமே இல்லை இந்தியாக்கிட்ட, தடுமாறுறாங்க. கிட்டத்தட்ட ஸ்குவாடு சூரியவன்சியா வராரு, எல்லா பாலையும் அடிக்க நினைக்கிறாரு. அது தப்புங்க, சின்ன பசங்க தப்பு, நல்ல பாலை மட்டும்தான் அடிக்கணும். அது அவருக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, சின்ன பையன்தான். ஆனால் கொஞ்சம் யோசித்து பண்ணலாம். நான் திருப்பி சொல்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமாவது ஸ்குவாடை சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கௌதம் கம்பீர் என்ன விளைவுகள் எடுப்பார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்து எதாவது இருந்தால் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.